நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புகிற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். சித்திரை நட்சத்திரம், சித்திரையை பொறுத்தவரையிலும் அற்புதமான கால நேரம், நல்ல யோகமான கால நேரம். சித்திரையை பொறுத்தவரையிலும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் முதல் 2 பாதம் சித்திரை நட்சத்திரம், ஃபஸ்ட்டு 2 பாதங்கள் கன்னி ராசியிலும், பேலன்ஸ் 3-4 பாதங்கள் துலாம் ராசியிலும் அமைந்துவிடும். சித்திர நட்சத்திரம் எப்படி உடைப்பட்டு உள்ளதோ அதை போலத்தான் அவருடைய பலன்களும் உடைப்பட்டதாக இருக்கும். சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி, ஆண்கள் கஷ்டப்படுவாங்க, பெண்கள் சிறப்பாக இருப்பாங்க. சித்திர நட்சத்திரம் துலாம் ராசி, ஆண்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், பெண்கள் கஷ்டப்படுவாங்க. இதுதான் அங்கே உள்ள விஷயம். புரியுதா? அப்போ சித்திர நட்சத்திரமாக இருந்து ஆண்களாக இருப்பீர்களே ஆனால் அது கடைசி 2 பாதங்கள் உங்களுக்கு சிறப்பு. துலாம் ராசியாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் நான் நம்பிக்கையாக சொல்லுவேன், என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து பணங்காசு கஷ்டம் இல்லாமல் ஒரு நாளாவது நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு தான் இந்த பூமியை விட்டு வெளியில் போவீங்க. அதே போல் கன்னி ராசியாக இருப்பீர்களே ஆனால் ஒரு நாளாவது நிம்மதியாக இருந்துட்டு தான் இந்த பூமியை விட்டு வெளியில் போவீங்க. பெண்களுக்கு நான் அடித்து எழுதி சொல்லுவேன். அப்போ அதை போல் இது மாதிரி நிறைய ரகசியங்கள், பிறப்பு ரகசியங்கள், இந்த மாதிரியான பிறப்பு ரகசியங்கள். அப்போ சித்திரையை பொறுத்தவரையிலும் கன்னி ராசியாக இருந்தாலும் துலாம் ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் டைம் டஃப்பாக இருக்குது. அதுதான் உண்மை. மெயினாக இதற்கு காரணம் இந்த ராகு கேதுவும் சனி பகவானும் காரணகர்த்தாவாக அமைகிறார்கள். சித்திர நட்சத்திரம் இயற்கையான கோபங்கள் இருக்கும், ரொம்ப கோபப்பட மாட்டாங்க, ரொம்ப இயற்கையான கோபங்களாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய சாபங்களை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இவங்க ஒரு நல்லது செய்ய போயிட்டு அந்த இடத்துல தேவையில்லாத சாபங்களை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. பித்ருக்கள் சாபம், முன்னோர்கள் சாபம், அப்படின்னா பெண்கள் சாபம், சன்னியாசிகள் சாபம். 10 ரூபா பிச்சை கேட்குறான் போடலன்னு சொல்லுவான், போகிறான் அவன் கேட்டே இருக்க போகிறான், அவன் திட்டுவான். இது சித்திர நட்சத்திரத்துக்கு இவங்க என்னதான் தேடி போய் நன்மையை செஞ்சாலும் ஒரு 10 பிச்சைக்காரங்க உட்காந்துருக்காங்க, 10 ரூபாய் போட்டே வராங்க, கடைசி 2 பேருக்கு இல்லை, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா எங்கெல்லாம் மொத்தம் தெரியலையான்னு இவங்களை திட்டுவாங்க. இல்லை நான் 80 ரூபா தானம் பண்ணியிருக்கேன், சரிப்பா எனக்கு கொடுக்கலாம்னு பரவாயில்ல, வாழ்த்த மாட்டாங்க. இதுதான் சித்திரை நட்சத்திரம். தேடி போய் சாபத்தை வாங்கிட்டு வருவாங்க, அது அமையும். இதுதான் விஷயம். அப்போ இதில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து உங்களை ரெட்டிஃபை பண்ணிக்கணும், மாடிஃபை பண்ணிக்கணும். இந்த சாபங்கள் வாங்காமல் இருக்கிறது எப்படி, ஸோ கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் உங்கள் பிறப்பு ரகசியம். அப்போ சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு யாரெல்லாம் ஃபேவரபுளாக இருப்பாங்க, தனுசு மீனம் அழகாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்களை ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கலாம். மேஷம் ஆகாது, விருச்சிக ராசியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மேபி ரிஷபராசி அன்பர்கள் கூட உங்களுக்கு ஒத்து போக மாட்டாங்க. ரிஷபராசி அன்பர்களும் உங்களுக்கு வந்து அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுவாங்க. அதே போல் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ரொம்ப லக்கியான பர்சனாக இருப்பாங்க, அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ரகசியங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் பிறப்பு ரகசியம் வேணும்னா நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்போது இந்த சித்திர நட்சத்திர அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம் மருதமலைக்கு சென்று வருவது சிறப்பு. மருதமலைக்கு சென்று வருவது மிக சிறப்பானதாக இருக்கும். மருதமலை கோவிலில் ஒரு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அதே போல் தீப எண்ணெய், தூய்மையான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அங்கே வந்து மெயினாக பால் அபிஷேகமும் பஞ்சாமிர்த அபிஷேகம், முடிஞ்சால் ஒரு தேன் அபிஷேகம் செய்வது சிறப்பு. அதே போல் நைவேத்தியம் வந்து பானகம் மற்றும் லெமன் சாதம் கொடுப்பது மிக மிக சிறப்பு. ஒரு டம்ளர் பானகம் கொடுக்கணும், அதோடு சேர்ந்து இல்லை ஒரு லெமன் சாதம், நல்லா வேர்க்கடலை போட்டு கடலைப்பருப்பு போட்டு உளுந்து போட்டு, இது 3மே ஒரு கிரகம். கடுகு தாளிச்சு, சனி எண்ணெய் போட்டதா கடுகு வரும்,
சனியுடைய காரகத்துவம். அப்புறம் எலுமிச்சம்பழம், செவ்வாய். அப்போது இது ஒரு சாதம் பரிகாரம் சொல்கிறோம்னா அதில் வந்து 4 கிரகம் 5 கிரகம் அதில் வந்து சேரும். கருவேப்பிலை போடுறது, இது எல்லாமே காரணம் இல்லாமல் எதையுமே நம்ம முன்னோர்கள், நம்ம இந்து தெய்வம், இந்து வழிபாடு என்பது அத்தனையும் ஒரு கால்குலேஷன் சம்மந்தப்பட்டது தான். எல்லாமே ஒரு கணக்கு தான். அப்போது இந்த மாதிரி லெமன் சாதம் வழிபாடு செய்வது, அன்னதானம் செய்வது மிக சிறப்பானதாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சித்திரை நட்சத்திர நண்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மருதமலை முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்கள். நியர்பை குன்றுதோறும் இருக்கக்கூடிய குமரனை வழிபாடு செய்யுங்கள். இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இதையும் ஒரு பரிகாரங்கள் வேண்டும்னா நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறோம். வாழ்த்துக்கள்.